ஹாப்பி ஃப்ரைடே. யூசுவலாக தூங்கி எந்திரிச்சு ஒரு கப் டீ குடித்தா தான் எனக்கெல்லாம் அந்த நாளே நல்லா ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். பட் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற அன்னைக்கு மட்டும் அதை கம்ப்ளீட்டாக ஸ்கிப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மட்டும் பாலை காய்ச்சி கொடுத்துட்டு நான் அவங்க போனதுக்கப்புறம் தான் டீ குடிப்பேன். அண்ட் பெங்களூர் கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா மாவு புளிக்கிறது ரொம்பவே அதிசயம். பட் இன்றைக்கி நல்லாவே புளிச்சிருந்தது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை அண்ட் நிலக்கடலை சட்னி தான் பிளான் பண்ணியிருந்தேன். குழந்தைங்க 2 பேருக்குமே இன்றைக்கி ஹாஃப் டே அப்படின்றதுனால லஞ்ச் பொறுமையாக சமைச்சிக்கலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். எங்கள் வீட்டில் நிலக்கடலை சட்னி எல்லாருக்குமே ஃபேவரட். உங்கள் வீட்டில் அடிக்கடி என்ன சட்னி செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறது கூட ஈஸி தான். ஆனால் அதை கொடுத்து இவங்களுக்கு சாப்பிட வச்சு அனுப்புறது தான் ஒரு பெரிய டாஸ்கே. ஸோ ஒரு வழியாக 2 பேரையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் நானும் ஹஸ்பண்டும் டெய்லி ஒரு 1 hour வாக் போவோம். ஸோ அதை முடிச்சுட்டு அன்றைக்கி கொஞ்சம் காய்கறிகள்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு சூப்பராக ஒரு டீ போட்டு குடித்தாச்சு.